வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேண்ட் டீல்ஸ் தமிழ்நாடு மற்றும் பெங்களூரு யூடியூப் சேனல். நீங்கள் தமிழ்நாடு மற்றும் பெங்களூரு முழுவதும் பிளாட் மற்றும் கமர்ஷியல் லேண்டு நிலம் வாங்க விற்க ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களா? உங்களுக்கான சேனல் இது தான். தினமும் நம்ம சேனலில் புது அப்டேட்டு, ஒவ்வொரு விஷயமும் பெங்களூரில் என்ன ரூல்ஸ் இருக்குது, எதை பார்த்து வாங்கணும், எல்லாத்தையுமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வரோம். ஒரு வாரமும் ஒரு புது தகவல்களோடு நம்ம சந்திக்க இருக்கிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். மேலும் நம்ம சேனலோடைய புது விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். டே 1 இன்றைக்கி என்னென்ன ஜோன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஜோன்ஸ்னால் என்ன, எல்லாமே பார்க்கலாம். ஜோன்ஸ்னால் என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை கர்நாடகா ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியலாக பண்ணணும், இல்லை கமர்ஷியல் லேண்டு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு, லே அவுட் பர்பஸ்லாம் போடுறீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸர்கள், லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி, பிபிஎம்பி லிமிட்டு, பிஎம்ஆர்டிஏ, இந்த மாதிரி சைட்டுங்களாம் இருக்குது இல்லையா? அதுக்கு ஒவ்வொரு மாதிரி அப்ரூவலும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எந்த மாதிரி டைப்ஸு, எந்த மாதிரி இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜோன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்களோட லீகல் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்காகவும், உங்களுக்கு இப்போ அப்ரூவல் இல்லாமல் ஒரு லேண்டை நீங்கள் சேல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ சேல் பண்ணாலும் அது ப்ராப்பராக உங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் இல்லாமல் பண்ணுறது, அது ஒரு வகையான மோசடி தான். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது 3 டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது பெங்களூரில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன், 2வது எல்லோ ஜோன், 3வது ரெட் ஜோன்னு 3 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரீன் ஜோன் அப்படின்னா என்னென்னா, அக்ரிகல்ச்சுரல் லேண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான லேண்டுங்க உங்களுக்கு எல்லாமே க்ரீன் ஜோனில் வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு பண்ண முடியும். விவசாய நிலத்தில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி, தன்மை எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சரியாக இருக்காது. ஏன்னா அதில் நம்ம தண்ணி பாய்ச்சி வேலை செய்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதோட மண்ணோட குவாலிட்டி எப்படி இருக்கும், நம்ம வீடு கட்டும்போது அது எவ்வளோ நாள், அந்த எவ்வளோ வருஷம் அந்த வீடு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ எல்லாமே பார்க்கணும். அதுக்காக விவசாய நிலத்தில் நம்ம பண்ணணுன்னா கவர்மெண்ட்டு அப்ரூவல் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது இந்த மாதிரியான ஏரியாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு ஆனைக்கால், அவுட்டர் ஆஃப் த சிட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன். எல்லோ ஜோன் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு. எல்லோ ஜோனில் நீங்கள் வீடு கட்டிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி என்னால் விவசாய நிலம் இருக்குது, அந்த நிலத்தை என்னால் விவசாயம் பண்ண முடியலை, அதனால் நான் இதை லே அவுட்டாக பிளாட் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு மினிமம் உங்களுக்கு 13 to 15 இயர்ஸ் ஆகியிருக்கணும் அந்த லேண்டோட ஏஜ். அப்போ தான் அவங்க உங்களுக்கு கன்வர்ஷன், டிசி கன்வர்ஷனாக மாற்றி தருவாங்க. ஸோ அந்த டிசி கன்வர்ஷனுக்குமே அவங்க உங்கள் லேண்டோட இந்த சேண்டு இருக்குது இல்லைங்களா, அதோட குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கன்வர்ஷனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கான கவர்மெண்ட் டேக்ஸ் என்னவோ அதெல்லாம் நீங்கள் பே பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் லே அவுட் பர்பஸ்லாம் போட முடியும். லே அவுட் பண்ணிட்டுக்கலாம். வில்லா பிளாட்ஸு, ப்ராஜெக்ட், கேட்டடு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இதில் தான் வரும் எல்லோ ஜோனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஜோன். ரெட் ஜோன் அப்படிங்கிறது கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு. ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ரெட் ஜோன்ஸில் தான் அங்கே வருது. லைக் உங்களுக்கு ஷாப்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸுங்களாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஒரு ஷோரூம்ஸோ, உங்களுக்கு இந்த எங்கே அந்த கவர்மெண்ட் ரெட் ஜோனுக்குள்ளே வருதோ அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரெட் ஜோன்ஸில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போது க்ரீன் ஜோன்னா என்ன,
எல்லோ ஜோன்னா என்ன, ரெட் ஜோன்னா என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மேலும் இது போல் பல நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ நண்பர்களே. மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.